friends, welcome to MS Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டான ஆரஞ்சு சிக்கன் ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணலாம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா subscribe பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ற நேரம்லாம் சரியா வந்துட்டே இருக்கும். நம்மளோட சேனலோட subscribe எல்லாரும் நீங்க வந்து பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஆரஞ்சு சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம வந்து போன்லெஸ் சிக்கனாக நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம 4 ஸ்பூன் கிட்ட மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட இது கூட மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு எக் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா தான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இதை வந்து அப்படியே ஊறட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒவ்வொரு சிக்கனாக எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸஸையும் எடுத்து நீங்கள் ஆயிலில் சேர்த்துக்கோங்க. ஆயிலில் சேர்த்து நல்லா இதாக வேக விட்டுக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக திருப்பி போட்டுகிட்டே வாங்க. அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுட்டு வேக வைங்க. சிக்கன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு சிக்கனுக்கு ஒரு டேஸ்டான சாஸ் ஒன்று ரெடி பண்ணணும். அதனால அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கிட்ட நம்ம இது கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சை வந்து நான் ஜூஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி சேர்க்காம ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் கிட்ட சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்பவும் அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம லைட்டாக இதை கொதிக்க வச்சுக்கலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட 1/4 ஸ்பூன் கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா திக்காக கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது கூட சிக்கன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சாஸ் வந்து நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், டேஸ்டான ஈஸியான ஆரஞ்சு சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் சரியாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.